விளையாடும்போது ஒருத்தர் தொடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இயற்கை விதிமுறை. விளையாடுவதற்கான ஒரு இயற்கை விதிமுறை. அப்போ வந்து அப்புறம் அது அப்படின்னு நம்ம சொல்ல பார்த்தோம். ஏன்னா விளையாட்டில் விளையாடுவது பாதுகாப்பாக விளையாட வேண்டும். விளையாடுவதற்கு பெற்றோர்கள் எளிதாக அனுமதிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும், அம்மா விளையாட போகிறேன். ஆனால் அப்போ அப்பா அம்மாவுக்கு கவலையாக இருக்கும், எங்கே அடிக்கடி போட்டுருமோ, ஒருத்தர் அடித்து பிடிச்சி சண்டை போட்டு விளையாட்டு மூலமாக காயம் ஏற்பட்டுருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே அவர் என்ன பண்ணுவார், விளையாடலாம் போகாத, வீட்டிலே இரு அப்படின்னு சொல்கிற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் ஆனால் விளையாட்டு ரொம்ப முக்கியம். அப்போ விளையாட்டு முக்கியம், ஆனால் விளையாட எப்போ அனுமதிப்பாங்க அப்படின்னா, அந்த விளையாட்டு பாதுகாப்பானதாக மாற்றப்படும் பொழுது தான் பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, விளையாட போன்னு சொல்லுவாங்க. விளையாட போகாத, வீட்டிலே இருன்னு சொல்கிற பெற்றோர்கள் எப்போ விளையாட்டு என்பது விளையாடுகிற முறை என்பது பாதுகாப்பாக மாற்றப்படுகிறதோ அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளை விளையாடுறதுக்கு போ, ஏன் விளையாட மாட்டேங்கிற, கண்டிப்பாக விளையாண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊக்கத்தை கொடுப்பாங்க. அப்போ என்னென்ன விளையாட்டில் என்ன பாதுகாப்பின்மைலாம் இருக்குது, ஒருத்தர் தொட்டுக்கொள்வதில் அடித்து பிடிச்சிக்கிட்டு ஒரு பந்தை விரட்டுறது, அப்போ அவங்க கீழே விழுந்து கால் உடையும், பல் உடையும், கண் உடையும், கண் பிஞ்சு போயிடும், மாதிரி கல் எடுத்து எரிஞ்சு விளையாண்டு கண்ணெல்லாம் குருடாயிருக்கு. இப்போ இந்த மாதிரி விபத்துகள்லாம் ஒருத்தர் தொடுறதுனால, அப்போ ஒருத்தர் தொடாமல் விளையாடணும் அப்படிங்கும்போது அந்த விளையாட்டில் மிகப்பெரிய பாதுகாப்பு விடுகிறது. அப்புறம் இன்னொரு விதிமுறை என்னன்னா, விளையாடும்போது எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தர் வா போன்னுலாம் சொல்லக்கூடாது, வாடா போடான்னு சொல்லக்கூடாது, வாங்க போங்க, இதுதான் சொல்லணும். ஏன்னா விளையாடும்போது சண்டை வரும். அதாவது ஒரு கோல் இது இல்லை, இது பாயிண்ட்ஸு, இது தப்பு. அப்போ வரும்போது ஒருத்தர் இல்லை நீ போய் சொல்கிற, இல்லை நீ தான் போய் சொல்கிற, அப்படி சண்டைலாம் வரும். அந்த சண்டையை தவிர்க்கணும் அப்படின்னா, கொஞ்சம் அமைதியாக விளையாடணும் அப்படின்னா, அவங்க ஒருத்தர் வாங்க போங்கன்னு பேசிக்கணும். வெளியில் அந்த விளையாட்டு மைதானத்தை விட்டு வெளியே விட்டு வாடா போடான்னு பேசுவதற்கு அவர்கள் உரிமை இருந்தால் பேசிக்கொள்ளலாம். ஆனால் அந்த வாடி போடி அப்படின்னு அந்த விளையாட்டு மைதானத்துக்குள்ளே போயாச்சுன்னா, அங்கே உரிமையோடு பேசுகிற அந்த முறையெல்லாம் தடை செய்து விட வேண்டும். நீ வா போ, வாடி போடி, வாடா போடா இதெல்லாம் விட்டுட்டு வாங்க போங்க. ஏன்னா அப்போ மரியாதை, அந்த உறவு முறை மரியாதையாக மாற்றப்படுகிறது. அப்புறம் அதுவே என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் பேச்சில் சண்டை வராமல் பார்த்துக்குது. ஏற்கனவே நம்ம தொடக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம். இது ஒரு அடிதடி சண்டை, அதாவது விளையாடுவதற்கு ஒருவரை பிடித்து ஒருவர் தள்ளி விடுவது, தெரியாமல் தள்ளி விட்டாலும் சரி, வேணும்னே தள்ளி விட்டாலும் சரி, அதனால் ஏற்படுகிற விபத்துகளை தடுக்கிறது. அது அப்புறம் பேச்சு சண்டை. விளையாடும்போது இன்னொரு பிரச்சனை வருது, என்னென்னா பேச்சு சண்டை. பேச்சால் சண்டை பிடிச்சிக்கிறது. போடா, நீ தாண்டா போய் சொல்கிற, இல்லைடா நீ ஏமாத்திட்ட, இல்லடி ஏன்டி இப்படி ஏமாத்துற அப்படிங்கிற மாதிரி சண்டை வரும்போது கடைசியில் அது மிகப்பெரிய சண்டையாக போயிடும். அப்புறம் கெட்ட போட்டு திட்டிப்பாங்க. அந்த மாதிரிலாம் சண்டை வரும். அப்போ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா, அதை நிரந்தரமாக தவிர்க்கணும். அப்பப்போ இப்போ ஊரை கூட்டி பஞ்சாயத்துலாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்போ விளையாடுவதற்கே விருப்பம் இல்லாமல் போயிடும். விளையாடுவது என்பது ஆபத்தானதாகவும் போய்விடும். விளையாடுவதை யாருமே ஊக்குவிக்க மாட்டாங்க. உறவுமுறை கெட்டு போயிடும். விளையாடுவதால் உறவுமுறை கெட்டு போய்விடும். விளையாடுவதில் நேர்மையாகவும் இருக்கணும். அப்போது நேர்மையை வலியுறுத்துகிற பாதுகாப்பான விதிமுறைகளைத்தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். நீ வா போன்னு பேசக்கூடாது, வாடா போடா, வாடி போடி, இது போன்று உரிமையோடு பேசப்படுகிற வார்த்தைகள் தவிர்க்கப்பட வேண்டும். வாங்க போங்கன்னு தான் பேசணும். நீ சின்ன பசங்களோட பெரிய பசங்க விளையாண்டாலும் சரி, சின்ன பொண்ணு கூட பெரிய பொண்ணுங்க விளையாண்டாலும் சரி, பொதுவாக எல்லாரும் ஒரே வயதுக்கு ஒத்தவர்கள் தான் விளையாடுவாங்க. சின்ன பசங்களோட பெரிய பசங்க விளையாட மாட்டாங்க. ஒரே வயசு, இப்போ 10 வயசு உள்ள பசங்க விளையாடுறாங்கன்னா 10லேருந்து ஒரு 12 வயசு 10 வயசுக்குள்ளே தான் விளையாடுகிறவர்கள் ஒரே வயசுக்குள்ளே. அது மாதிரி ஒரு கூட்டம் விளையாடுது அப்படின்னா, அந்த கூட்டத்தில் உள்ளவங்க வயசு ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ வாடா போடா, நீ வா போ அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எல்லாரையும் வாங்க போங்க, ஒருத்தர் வாங்க போங்க. இதெல்லாம் அந்த விளையாட்டை பாதுகாப்பாக மாற்றுது. அந்த விளையாட்டு மைதானத்தை விட்டு வெளியே விட்டால் அப்போ நீங்கள் என்ன பேசலாம். அப்போது இது ஒரு விதிமுறை. அப்புறம் நீ ஏண்டா வாடா போடாலாம் பேசக்கூடாது, வாடி பொடின்னு பேசக்கூடாது. இதெல்லாம் ஒரு இயற்கை விதிமுறை. இந்த விதிமுறையெல்லாம் எங்கே கடைபிடிக்கப்படும் என்பதால்
நாம் வந்து இப்போ கூட கடைபிடிக்கலாம். இந்த விதிமுறை இப்போவே நம்ம அமல்படுத்தினா விளையாடுவதற்கான ஊக்கம் அதிகமாகும். அந்த மாதிரி இன்னொன்று என்ன பண்ணால், விளையாடும்போது பகிர்ந்து உண்ணக்கூடாது. ஏன்னா பகிர்ந்து உண்பது என்பது வந்து உறவுமுறைக்கும் உரிமையோடு பேசுவதற்கும் வழி ஏற்படுத்தும். ஆனால் சாப்பிடலாம், விளையாட்டு மைதானத்தில் சாப்பிடலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் பகிர்ந்து உண்ணக்கூடாது. அவரவர்கள் உணவை அவரவர்கள் சாப்பிடலாம், தண்ணீர் குடிக்கலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் பகிர்ந்து உண்ணக்கூடாது, பிறருக்கு கொடுத்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் உறவு முறையை ஏற்படுத்தும். உறவு முறையே ஏற்படக்கூடாது விளையாட்டில். ஒருத்தர் தொடக்கூடாது, நீ வா போ, வாடா போடான்லாம் பேசக்கூடாது, நீ வா போன்னு பேசக்கூடாது, வாங்க போங்கன்னு தான் பேசணும். இப்போ இதெல்லாம் வந்து இந்த நடைமுறைகள், அது மாதிரி பகிர்ந்து உண்ணக்கூடாது. இந்த நடைமுறைகள் என்ன பண்ணுதுன்னா, விளையாடுகிற முறையை பாதுகாப்பானதாக மாற்றி விடுகிறது. விளையாடுவதற்கான ஆதரவை பெருக்கி விடுகிறது. விளையாடுவதற்கான ஊக்கத்தை அதிகரித்து விடுகிறது.